ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு ஜீவனும் சந்தோஷமாகவே இருக்க விரும்புகிறார்கள். உண்மைதானே? பணம், பதவி, வெற்றி எதுவாயினும் மகிழ்ச்சிக்காகவே அதில் ஈடுபடுகிறார்கள். சிலர் துன்பத்தினை கூட அது மகிழ்ச்சி தருவதால் சந்தோஷமாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள். செல்வமே, சந்தோஷமாக இருக்க நீ எதையோ தேடுகிறாய். செல்வமே, நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறதே. உண்மைதான் செல்லமே. சந்தோஷமாக இருக்க நீ எதையோ தேடுகிறாய். ஆனால் அது கிடைச்ச பிறகும் சந்தோஷமாக இருப்பதில்லையே. ஏன் உன் மனதில் இவ்வளவு கலக்கம், இவ்வளவு குழப்பம்? முதலில் அதையெல்லாம் தூக்கி எறி. ஒரு சின்ன பையன் கூட நான் கல்லூரிக்கு போன பிறகுதான் சுதந்திரமாக மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்றான். ஒரு கல்லூரி பையன்கிட்ட கேட்டோம்னா, நான் வேலை கிடைச்ச பிறகுதான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னு சொல்றான். நல்ல வேலையில் இருக்கும் அல்லது தொழில் இருக்கும் ஒருவர்கிட்ட போய் பேசினா, முழுவதுமாக சரியான ஒரு வாழ்க்கை துணை கிடைத்த பின் தான் மகிழ்ச்சி அடைவேன்னு சொல்றான். இப்படி ஒவ்வொருவரது வாழ்க்கை காலம் முழுவதுமே வாழ்க்கை துணையை மட்டும் பெரிதாக நினைக்கிறார்கள். இந்த உலகில் சிலர் எப்போதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டிருப்பார்கள். அதைத்தான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள். அச்சொற்களுக்காக வருந்தாதே. மன தைரியத்தோடு நீ உன் கடமைகளை செய். உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்காது. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும். உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுக்கும் வண்ண மலர்களையே இனி உன் வாழ்க்கையில் வசந்தம்தான். உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னால் நீ உயர்ந்து நிற்கப் போகிறாய். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து எறிந்து வெற்றி அடைவாய். நான் அடைய வைப்பேன். உன் பிரச்சனைக்காக வீட்டாரை சிதைப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. எனவே வீட்டில் நீ அன்பை தவிர, சிரிப்பதை தவிர வேறு எதையும் காட்டக்கூடாது என் பிள்ளை. இழப்பில் இருந்து படிப்பை கற்றுக்கொள். உன் அஜாக்கிரதை, வெகுளித்தனம் உன்னை பிறர் ஏமாற்ற வழி செய்து கொண்டிருக்கிறது. இனி அப்படி நடக்காது. எழுந்து கால் ஊன்றி நெல். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக அந்த சறுக்கலில் இருந்து மீண்டு வந்து சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்கள், உன்னை கைவிட்டவர்கள் உன்னை பார்த்து பிரகாசிக்கப் போகிறார்கள். மீண்டும் வந்து உன்னிடம் ஒட்டிக்கொள்ளலாம் என நினைக்கப் போகிறார்கள். உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். தங்கமே, ஒருவருக்கு வாழ்க்கையில் தான் பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து பிரச்சனையே வாழ்க்கையாக மாறி இருக்கும். அது மாதிரி தொடர்ந்து பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் நாம் மட்டும் அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது என்று வாழ்க்கையே வெறுத்து விடுவார்கள். செல்வமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. யாருக்கும் தொடர்ந்து கஷ்டம் என்று கடவுள் கொடுக்க மாட்டார். அப்படியும் நமக்கு கஷ்டம் வருகிறதே என்றால் அதற்கு நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது என்னவென்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாதுதான். எவ்வளவு யோசித்தாலும் எந்த தவறும் செய்யாதது போல் தான் இருக்கும். ஆனால் உன்னையும் அறியாமல் நீயோ அல்லது முன்னோர் செய்த பாவத்தின் வினையாக இப்போது தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் நிலை வந்திருக்கலாம். வாழ்க்கையில் இருக்கும் எவ்வளவு பெரிய தீர்க்க முடியாத கஷ்டங்களாக இருந்தாலும் அதை உடனடியாக தீர்த்து வைக்கும் சாயி என்று மனதார நம்பி தினமும் விளக்கேற்று நம்பி வழிபாடு செய்தால் யாரையும் கைவிட்டது கிடையாது. வரக்கூடிய பிரச்சனைகளை கஷ்டம் என்று கூறி ஒரே வார்த்தையில் முடித்து விடுகிறாய். மனநிறைவோடு இரு தங்கமே. மனநிறைவோடு விளக்கேற்று நம்பி வழிபாடு செய். கஷ்டங்கள், பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். இனி உனக்கு எந்த விதமான குழப்பும் சூழ்நிலை வேண்டாம். குழம்பும் நிலை வேண்டாம். அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. இனிமேல் எல்லாம் நல்ல காலம்தான் உனக்கு.
தீராத பிரச்சனை திக்கு தெரியாமல் போய்விடும். நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது. என் அன்பு செல்வமே, இந்த உலகத்தில் குறைகளே இல்லாத குடும்பமே கிடையாது, குறையே இல்லாத மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தோம் என்பது யாருக்கும் கிடையாது. இதுதான் உலகினுடைய இயல்பு நிலை என தெரிந்து, உலகினுடைய இயல்பு நிலை என தெரிந்து வாழ பழகிக்கொள். இக்கரைக்கு அக்கறை பச்சையாகத்தான் உனக்கு தெரியும். ஆனால் அருகில் சென்றால்தான் அதன் உண்மை நிலை தெரியும். அதேபோல்தான் நீ நினைக்கும் சில விஷயங்களும் வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது. எனவே நீ கவலைப்படாதே, நல்லதே நடந்து வரும். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது அனைத்தும் நல்லதே நடந்து வரும். உனக்கு கிடைக்காத பொருளுக்காக நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பதை விட்டுவிடு. மிக மிக கவனமாக இரு. அந்த பொருள் உன்னுடன் இதுவரை இருந்திருந்தால் சில சமயம் கஷ்டகாலம் இன்னும் சூழ்ந்திருக்கும். அதனால் தான் அதை தள்ளி வைத்தேன். இனி நீ ஒன்று சேரும் காலம் வந்துவிட்டது. அதனால் தான் இப்போது கூறுகிறேன், நீ எதை தேடுகிறாயோ அதுவும் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. இனி நீ ஒன்று சேரும் காலம் வந்துவிட்டது. உனக்கு வேண்டிய நேரத்தில் உன் கூட அமர்த்தி விடுவேன். அப்போதுதான் உன் விரும்பிய நபரால் நல்லதும் நடக்கும். கரம் பிடிக்கும் நேரம் வெகு தூரத்தில் இல்லை மகளே. கஷ்டகாலத்தை கடந்து வந்து விட்டாய். கஷ்டத்தின் போது அன்புக்குரியவர்கள் விலகித்தான் இருப்பார்கள். நீயே பார்த்திருப்பாய். கஷ்ட காலத்தை கடந்து வந்து விட்டாய். கஷ்டத்தின் போது அன்புக்குரியவர்கள், உன் சொந்த பந்தங்கள், உன் நெருங்கிய உறவுகள் விலகித்தான் இருப்பார்கள். எனவே நீ கலங்காமல் காத்திரு. உனக்கு வர வேண்டியது வந்தே தீரும். உன் சாயப்பா உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். 100% ஒற்றுமையாக இருப்பாய். இனி உனக்கு வெற்றிதான். தங்கமே, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இனி நீ செய்ய வேண்டிய சரியான ஒன்று ஒற்றுமையுடன் இருப்பதுதான். நான் சொல்வதை கேட்பாய்தானே? கேட்டால் நிச்சயம் கிடைக்கும். கேட்டுவிடு, நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. செல்வமே, உனக்குள் பல திறமை இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் தோற்று போகிறாய். தோற்றுப்போ, தப்பில்லை. எத்தனை முறை தோற்றாலும் கீழே விழுந்து விட மாட்டாய். யார் இழிவாக பேசினாலும் இனி நீ தளர்ந்து விடக்கூடாது. உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. நான் இருக்கிறேன். இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்லபடியாக முடியப் போகுது. இனி பிரகாசமாக இருக்கும் உன் வாழ்க்கை. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. உன்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் பயனடைய போகிறார்கள். மிகப்பெரிய வெற்றி உன் அருகில் வந்துவிட்டது. நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பதால் உன்னிடம் கிடைக்கப் போகிறது. நீ கேட்டதை விட மேலானவற்றை உனக்கு கொடுப்பேன். நீ நினைத்ததை நடத்தி காட்டுவேன். உன்னை விட்டு விலகி போக விடமாட்டேன். அவர்களை கூடிய விரைவில் அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். ஆம் செல்லுமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.